புதிய பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக கூறும் ரணில் விக்ரமசிங்க. தேர்தலில் வென்றால் பொது தேர்தலுக்கு பின்னரே நாடாளுமன்றம் கூடும் அனுரகுமார் அறிவிப்பு. மக்களை முட்டாளாக்கும் அனுரவின் விஞ்ஞாபனம். கடும் அதிருப்தியை வெளியிட்ட ரணில். போர்க்குற்றவாளிகளை நீதிமன்றம் தண்டிக்கும் அனுர விளக்கம். நாமல் ராஜபக்சவினால் நாட்டு மக்களுக்கு வழங்கப்படவுள்ள விழிப்புணர்வு. கனடாவில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள புதிய விதி. கனடாவில் இடம்பெறும் வாடகை மோசடிகள் குறித்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியாகியுள்ள கணிப்பு. வெல்லப் போவது யார்? நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த தாம் புதிய பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். எனவே இந்த பயணத்தை தொடர்வதா அல்லது வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமா அல்லது பொருளாதார வீழ்ச்சிக்கு திரும்பும் அபாயத்துக்கு செல்வதா என்பதை தீர்மானிக்குமாறு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் ஏனைய தலைவர்கள் தங்கள் பொறுப்புகளை துறந்துள்ளனர். இந்த நிலையில் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் தேசத்துக்கு எதிர்காலம் இல்லை என்றும் ரணில் கூறியுள்ளார். தாம் வாக்குறுதி அளித்தபடி எதிர்காலத்தின் மக்களுக்கு மேலும் நிவாரணங்களை வழங்குவதாக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். இதற்கிடையில் வாழ்க்கை செலவை குறைத்தல், வேலைகளை உருவாக்குதல், வரிச்சுமையை குறைத்தல், ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தல் மற்றும் பாரம்பரியம் மற்றும் அமைதி முயற்சிகளை பாதுகாத்தல் போன்ற பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தாம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் எதிர்வரும் அக்டோபர் 8 நாடாளுமன்றத்தை கூட்டப்போவதில்லை என்றும் பொது தேர்தலுக்கு பின்னரே நாடாளுமன்றத்தை கூட்ட உள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சார பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு பொது தேர்தல் நடைபெறும் வரை 1.5 மாதங்களுக்கு அரசியல் சாசனத்தின்படி தமது கட்சி நாட்டை ஆட்சி செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டுள்ள அனுரகுமார் தமது வெற்றி குறித்து எதிர்க்கட்சியினர் ஆதரவளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே தற்போது தமது தோல்வியை எவ்வாறு தவிர்ப்பது குறித்து அவர்கள் திட்டமிட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று கூறி தேசிய மக்கள் சக்தி நாட்டை ஏமாற்றிய போதிலும் அவர்களின் 232 பக்க விஞ்ஞாபனத்தில் மாற்றம் தொடர்பாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அது வெற்று மாற்றம். ஒட்டுமொத்தத்தில் அனுரவின் தேர்தல் விஞ்ஞாபனம் மக்களை முட்டாளாக்குகிறது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். DS சேனநாயக்கவும் SWRD பண்டாரநாயக்கவும் இணைந்து நாட்டின் சுதந்திரத்துக்காக ஸ்தாபித்த ஐக்கிய தேசிய கட்சி நாட்டின் பொருளாதார சுதந்திரத்துக்காக அனைவரையும் ஒன்றிணைந்து மீண்டும் பங்காற்ற ஆரம்பித்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டுக்காக ஒன்றுபடுகையில் கோஷமிடும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்த ஜனாதிபதி GL பீரிஸ், நாலக்கு ஹொடகேவா மற்றும் டலஸ் அழகப்பெரும போன்றோருக்கு முன்னுரிமை அளிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியில் ஐக்கிய தேசிய கட்சி கொள்கை எதுவும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். போரின் போது என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து வெளிப்படுத்துவதில் தான் அப்போதும் இப்போதும் உறுதியாக உள்ளதாகவும் போர்க்குற்றவாளிகளுக்கான தண்டனைகள் நீதிமன்றங்களுடன் தொடர்புடைய விடயம் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் பரப்புரைகளுக்காக வடக்கு மாகாணத்துக்கு வருகை தந்த அவர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அனுரகுமார அண்மையில் வழங்கிய செவ்வியொன்றில் போரின் போது என்ன நடந்தது என்பதை கண்டறிய வேண்டும் என்பதே தமிழ் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அவர்கள் எவரையும் தண்டிக்க வேண்டும் என்று கூறவில்லை. எனவே போரில் என்ன நடந்தது என்று வெளிப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் நாமலின் தொலைநோக்கு திட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேசிய வேலை திட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேசிய வேலை திட்டம் இன்று காலை ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள 22 தேர்தல் மாவட்டங்களில் 160 ஆசனங்களையும் 13,268 வாக்களிப்பு நிலையங்கள் பிரயத்துவப்படுத்தும் வகையில் இந்த ஏற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வேட்பாளராக களமிறங்கியுள்ள நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சார வேலைகளின் ஒரு பகுதியாக இந்த தேசிய வேலை திட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளார். மேலும் எதிர்வரும் 21 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கனடாவில் சர்வதேச மாணவர்களுக்கான வேலை நிறுத்தி வார
வாரத்துக்கு 24 மணி நேரமாக நிர்ணயிக்கும் புதிய விதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த விதியானது இந்த ஆண்டு இறுதியில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது என கனடாவின் குடிவரவு அகதிகள் மற்றும் கனடா குடியுரிமை அமைப்பு அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளது. அதாவது இப்போது உள்ள 20 மணி நேர வேலை வரம்பு 24 மணி நேரமாக உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் தகுதியுள்ள முழுநேர மாணவர்கள் வகுப்பு இருக்கும்போது வாரத்துக்கு 20 மணி நேரம் வேலை செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது சர்வதேச மாணவர்களுக்கு தங்கள் கல்வியையும் வேலைவாய்ப்புகளையும் சமநிலைப்படுத்தும் சுதந்திரத்தை வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கனடா முழுவதிலும் இணைய வழியிலான வாடகை மோசடிகள் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு மோசடி தவிர்ப்பு நிலையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023 ஆண்டில் இவ்வாறான 51,000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வாடகைக்கு விடுவதாக போலியாக சிலர் விளம்பரம் செய்து மோசடியான முறையில் பணம் பெற்றுக்கொள்ளும் சம்பவங்கள் பதிவாகுவதாக கூறப்படுகிறது. இவ்வாறு மோசடிகளில் சிக்காமல் இருப்பதற்கு வாய்மொழி மூலம் இணக்கப்பாடுகளுக்கு இணங்கக்கூடாது எனவும் ஆவண ரீதியான இணக்கப்பாடுகள் உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் விளம்பரம் செய்யப்படும் வீடு காலியானதா அது வாடகைக்கு விடப்படுகின்றதா என்பதை அறிந்து கொண்டதன் பின்னர் ஒப்பந்தங்களில் கையொப்பமிடுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் முதல் கருப்பின மற்றும் ஆசிய அமெரிக்க துணை ஜனாதிபதியான கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவார் என கணிப்பொன்று வெளியாகியுள்ளது. தேர்தல் நாஸ்ட்ரடாமஸ் என அழைக்கப்படும் பேராசிரியர் ஒருவர் தான் இந்த கணிப்பை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க பல்கலை பேராசிரியரான ஆரன் லிக்மேன் என்பவர் ஜனாதிபதி தேர்தல்கள் குறித்து துல்லியமாக கணிப்பதால் ஜனாதிபதி தேர்தல் நாஸ்ட்ரடாமஸ் என்றே அழைக்கப்படுகிறார். இவர் 1984 ஆண்டு ரொனால்ட் ரீகன் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார் என கணித்தது முதல் தொடர்ச்சியாக அவர் தேர்தல் முடிவுகளை சரியாக கணித்து வருகிறார். இந்த நிலையில் 2024 ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெல்லப்போவது யார் என்பது குறித்து தனது கணிப்பை வெளியிட்டுள்ளார். 13 காரணிகளின் அடிப்படையில் தேர்தலில் வெற்றி பெறப்போவது யார் என கணிக்கும் ஆலன் கூறியுள்ளார்.